ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோட சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள், எளிமையான பரிகாரங்கள் அத்தனையும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய வியாதிகள். எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் எடுத்தும் கூட தீராத நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது கர்ம வினை நோய்களாகத்தாங்க இருக்கும். நாம் தெரிஞ்சு தெரியாமலும் செய்த பாவங்களாகட்டும், இல்லை முன்னோர் வழி பாவங்களாகட்டும், இது தொடர்ந்து வரும்போது நமக்கு தீராத நோய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வீட்டிலேயே கூட ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் போய்கிட்டே இருக்கிறது, மருந்து மாத்திரை இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற கட்டத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த பதிவில் நான் அற்புதமான ஒரு எளிமையான பரிகாரம் கொடுத்துருக்கேங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடிந்த வரைக்கும் அன்னதானம் பண்ணணுங்க. முதல் விஷயமா இந்த அன்னதானம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்பொழுதே உங்களுடைய கர்மாக்கள் கழிய ஆரம்பிக்கும். அது கூடவே வஸ்திர தானம் செய்யணுங்க. வசதியே இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாமல் தெரு ஓரங்களில் படுத்திருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு நீங்கள் துணி எடுத்து கொடுங்க. இந்த துணி எடுத்து கொடுக்கறது கூட நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை, இந்த மாதிரி உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் எடுத்து கொடுக்கலாங்க. ஆனால் அன்னதானம் அடிக்கடி பண்ணுங்க. அது கூடவே உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து முழு மனதோடு செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய எப்படியாப்பட்ட தீராத வியாதிகளும் தீர்ந்து நீங்களும் ஆரோக்கியமாக ஆயுளோட நல்லா இருப்பீங்க. இது கூடவே செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து விநாயகர் பெருமானுக்கு ஒரு 48 நாள் தேங்காய் எண்ணெயால் விளக்கேற்றுங்க. அப்படி என்னால் தொடர்ந்து கோவிலுக்கு போக முடியலை அப்படிங்கிறவங்க சங்கடகர சதுர்த்தி மாதத்துக்கு ஒரு தடவை வருங்க. அந்த நாள்லையாவது நீங்கள் போய் விநாயகர் பெருமானுக்கு உங்களுடைய பெயரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு வாங்க. இது செய்யும்போது உங்களுடைய தீராத நோய்கள் அத்தனையும் தீருங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.